ஃப்ரைடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ இன்டர்வியூவில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன, தோனி அவர்கள் சென்னை வந்த விஷயம், ஓவராலாக சிஎஸ்கே உடைய 11 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் அப்டேட்டை இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேகேஆர் கேஎல் ராகுல கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு நீங்களே ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ண வேண்டாம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அது ட்ரெண்டிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்த லீக்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உண்மையாக இருக்கிறப்போ கேகேஆருக்கு ஒரு அஃபீஷியல் கேப்டன் வேணும். ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான ஒரு கேப்டன் வேணும். அஜர்த்யா ரஹானே வயசாயிடுச்சு அண்ட் T20 ஃபார்மெட்டுக்கு அவர் சூட் ஆவாராங்கிறது கேள்விக்குறியாக இருந்தப்பவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் கேகேஆர் ரெண்டு பக்கம் நல்லா தான் பண்ணாரு. இருப்பினும் அவங்க ஒரு 10 இயர்ஸாவது ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் எதிர்பார்க்குறாங்க. கேஎல் ராகுலுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் தான் அவங்க போட போகிறாங்க. அந்த வகையில் அவங்க ஜஸ்ட் பெங்கியை மட்டும் வெளியில் விட்டால் 23 கோடி கிடைக்கும். அது போக சின்ன சின்ன பிளேயர்ஸை விட்டாலே கேஎல் ராகுலா வாங்க முடியும். பாசிபிளான ட்ரேட் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இருந்தாலும் கேட்கவே இல்லை. இப்போ தமிழ் நியூஸ் சேனல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜஸ்ட் கேஎல் ராகுல் கேகேஆர் டைப் பண்ணீங்கனாலே இதுதான் ட்ரெண்டிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு நண்பர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பிக் மூவ் காத்திருக்கு. சரி ஓகே, இந்த சஞ்சு சாம்சனுடைய அப்டேட் என்னப்பா ஆச்சு? நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம். ஸோ எப்போவுமே ரூமர்ஸாகவே போயிட்டு இருந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற வித மாதிரி அவரும் பார்த்தோம் அப்படின்னா பல ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. ரசிகர்கள் எல்லாருமே பரபரப்பாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவரு அஃபீஷியலாக ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. 99.99% அவர் கன்ஃபார்முங்க அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. ஸோ அவர் போயிட்டு இருந்தவரை பிடிச்ச இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சாங்க. பல கேள்விகள் கேட்டாங்க. அதில் மிக முக்கியமாக லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, 2026 சீசனில் நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸில் விளாட போகிறீங்களா? இந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் கேட்டார். மனுஷன் ஃபெம்மெல்லாம் அடிச்சுட்டு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு சில விஷயங்களை எதையுமே வெளிப்படுத்த விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. எஸ், அவர் அஃபீஷியலாக வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாரு. ஸோ அவர் நினச்சிருந்தா ஆல்ரெடி நான் இல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா ராஜஸ்தான்லேயே இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த டீமுக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அஃபீஷியலாக சொல்லிட்டாரு அவரே, நான் வெளிப்படுத்த விரும்பலை, இப்போதைக்கு எதையும் வெளிப்படுத்த விரும்பலை எனக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ரசிகர்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டு. கண்டிப்பாக அவர் வராரு கைஸ், இதில் மாற்றமே கிடையாது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா ட்ரேட் விண்டோ நெருங்கிடுச்சு. ட்ரேட் விண்டோ போயிட்டு ஆப்ஷன் அந்த ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போவே சொல்லிட்டா அந்த எக்ஸைட்மெண்ட் கம்மியாயிடும். ஸோ அஃபீஷியல் லிஸ்ட் எல்லா டீமும் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட பேஜ்லேருந்து வெல்கம் சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற போஸ்ட்டை பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன மாதிரியான ட்ரேட் பண்ண போகிறாங்க, கேஷ் டு கேஷ் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. கேஷ் கொடுத்து பிளேயரை வாங்குற மாதிரி இருந்துச்சு, கேஷ் டு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த ட்ரேட் இருக்கா இல்லையா, இல்லை பிளேயரை கொடுத்து தான் பிளேயரை வாங்க முடியுமா, ஓவராலாக என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அது எல்லாமே இப்போ வரைக்கும் 100% வரா தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் சிஎஸ்கே சைட்லேருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ அப்படி பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸோடைய லைனப்பை யோசிச்சு பார்த்தோம்னா, ஸோ மேலே ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஆயுஷ் மாதிரி நிறைய பேர் ருத்ராஜ் கெய்க்வாட் 1 டவுனில் வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவருடைய பொட்டன்ஷியல் ஓப்பனிங் தான், அதை ஸ்பாயில் பண்ண வேண்டாம். அவரும் மாத்திரையும் ஓப்பன் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். மாத்திரை எக்ஸ்ப்ளோசிவாக ஆடுவார், இவர் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆடுவார் அப்படிங்கிறதுனால பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். 1 டவுனில் சஞ்சு சாம்சன் அண்ட் நம்பர் 4ல் சிவம் தூபேவை கொண்டு வரணும். அண்ட் 5 உர்வில் பட்டேல், நம்பர் 6 ஜடேஜா, அதுக்கப்புறம் MS தோனி. இது போக ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு கேமரூன் கிரீன். அப்படி இல்லைன்னா கேமரூன் கிரீனா அவரே கிடையாது, எவ்வளோ பேர் இருக்காங்க. மைக்கேல் ஓன் இருக்காரு. ஸோ அது போக எவ்வளோ நல்ல யங்ஸ்டர்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் தூக்கி டீமுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா பக்காவான ஒரு காம்பினேஷன் செட் ஆயிடும். ஸோ இந்த காம்பினேஷனோட போகும்போது சிஎஸ்கேவுடைய பேட்டிங் டிபார்ட்மெண்ட் 80% மேலே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய விஷயம். சஞ்சு சாம்சனுடைய வருகை கண்டிப்பாக சிஎஸ்கேவை ஸ்ட்ராங் பண்ணத்தான் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது போக சென்னை சூப்பர் கிங்ஸுடைய தலைவன், அது மட்டும் இல்லாமல் தலை தோனி சென்னைக்கு வந்திருக்காரு. என்ன ரீசன் தெரியல. சில பேர் கோலி ஆடியோ லான்ச் அப்படி இப்படின்னு இருக்காங்க. அது ஹைதராபாத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியல. அவரும் வந்திருக்காரு. அண்ட் சஞ்சு சாம்சனுடைய அப்டேட்டு அதெல்லாம் பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸை கையில் பிடிக்க முடியாது. இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லாமல் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.